நீங்கள் நல்ல மனிதராக இருப்பது மட்டும் இந்த உலகத்திற்கு போதுமானது அல்ல. நீங்கள் நேர்மையாக இருக்கலாம், திறமை இருக்கலாம், மனசு சுத்தமாக இருக்கலாம். ஆனால் சில இடங்களில் உங்கள் பேச்சுக்கு ஏன் மதிப்பு இல்லாமல் போகிறது? சிலர் உங்களை ஏன் அலட்சியமாக நடத்துகிறார்கள்? பிரச்சனை உங்கள் திறமையில் இல்லை. பிரச்சனை உங்கள் குணத்தில் இல்லை. பிரச்சனை என்னவென்றால், மரியாதையை எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்று யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. இந்த உலகம் எப்பொழுதும் உங்களிடம் ஒரு பொய் சொல்லும். நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே இரு என்று. அந்த வார்த்தை காதுக்கு இனிமையாக இருக்கும். ஆனால் அது உங்களை உயர்த்தாது. இதைத்தான் சாணக்கியர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சொன்னார், ஒருவன் அதே நிலையில் தொடர்ந்து நின்றால் அவன் ஒருபோதும் உயர முடியாது. மரியாதை கேட்டு பெறப்படுவது அல்ல. பணம் கொடுத்து வாங்கப்படுவதும் அல்ல. நடத்தை, நிதானம், எல்லை, இந்த மூன்றின் விளைவே மரியாதை. இன்று நான் சொல்லப்போகும் இந்த 12 விதிகளில் ஒன்றை மட்டும் கூட உங்கள் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தினால் மக்கள் உங்க பேச்சை கவனிக்க ஆரம்பிப்பார்கள். உங்க இருப்பை உணர ஆரம்பிப்பார்கள். உங்களை மதிக்க ஆரம்பிப்பார்கள். அதுதான் உண்மையான மரியாதை. விதி 1, கேட்க கற்றுக்கொள்ளுங்கள். மரியாதை பெற வேண்டும் என்றால் முதலில் பேச கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை, கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். பெரும்பாலானவர்கள் கேட்பதற்காக கேட்பதில்லை. பதில் சொல்ல தயாராகத்தான் இருக்கிறார்கள். அது கேட்பது அல்ல, அது போட்டி. அறிவுள்ளவன் பேசும் முன் கேட்பான். விதி 2, மௌனத்தின் சக்தி. யாராவது உங்களை அவமதித்தால் உடனே பதில் சொல்லாதீர்கள். மௌனம் தோல்வி அல்ல, மௌனம் அதிகாரம். சில மௌனங்கள் 1000 வார்த்தைகளை விட வலிமையானவை. விதி 3, தோரணைதான் முதல் மரியாதை. மக்கள் முதலில் உங்கள் வார்த்தைகளை கேட்பதில்லை, உங்களை கவனிக்கிறார்கள். நிமிர்ந்து நிற்பதே முதல் அறிமுகம். விதி 4, அவர் கூட மனிதர்தான். நீங்கள் உங்களை சிறியவராக நினைத்த நிமிடமே உலகம் உங்களை அப்படியே நடத்த ஆரம்பிக்கும். குனியவும் வேண்டாம், மோதவும் வேண்டாம், சமமாக இருங்கள். விதி 5, உங்களை மதித்தால்தான் உலகம் உங்களை மதிக்கும். நீங்கள் உங்களை எப்படி நடத்துகிறீர்களோ உலகமும் அப்படித்தான் நடத்தும். எல்லோருக்கும் எல்லாம் ஆக முயற்சித்தால் இறுதியில் யாருக்கும் முக்கியமானவர் ஆக மாட்டீர்கள். இல்லை என்று சொல்வது திமிர் அல்ல, அது எல்லை. விதி 6, மெதுவாக பேசுங்கள். வேகமான குரல் அவசரத்தை காட்டும். மெதுவான குரல் அதிகாரத்தை காட்டும். ஒரு வினாடி இடைவெளி உங்கள் வார்த்தைகளுக்கு வலிமை தரும். விதி 7, உங்கள் கலையில் நிபுணராகுங்கள். உலகம் நல்ல மனிதர்களை நீண்ட காலம் மதிக்காது, பயனுள்ள மனிதர்களை தான் மதிக்கும். திறன் இருந்தால் உங்களுக்கு குரல் உயர்த்த தேவையில்லை. விதி 8, டி ஷேப் ஆளுமை. ஒரு துறையில் ஆழம், மற்ற துறைகளில் புரிதல். அகலம் மட்டும் இருந்தால் சத்தம், ஆழம் மட்டும் இருந்தால் தனிமை, இரண்டும் சேர்ந்தால் அதிகாரம். விதி 9, உங்களை பார்த்து சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அது பலவீனம் அல்ல, உளவியல் மேன்மை. விதி 10, உண்மையான பலவீனங்களை வெளிப்படுத்தாதீர்கள். எல்லோரிடமும் எல்லாவற்றையும் சொல்வது நேர்மை அல்ல, அறியாமை. அளவோடு திறந்து கொள்ளுங்கள். விதி 11, மரியாதை கொடுங்கள். நீங்கள் மற்றவர்களை எப்படி நடத்துகிறீர்கள் என்பதில்தான் உங்கள் உயரம் தெரியும். பணிவு பலவீனம் அல்ல, அது உள்ளக வலிமை. விதி 12, எல்லோருக்கும் பிடிக்க முயற்சிக்காதீர்கள். எல்லோருக்கும் பிடித்தவன் யாரும் இல்லை. புகழ் சத்தமாக இருக்கும், மரியாதை அமைதியாக இருக்கும். இந்த 12 விதிகளை கேட்டுவிட்டு மறந்து விட்டீர்கள் என்றால் இது பயனில்லை. அறிவு மாற்றத்தை கொண்டு வராது, நடைமுறை மட்டுமே மாற்றத்தை கொண்டு வரும். இந்த விதிகளில் ஒன்றை மட்டும் இன்னைக்கு நடைமுறைப்படுத்துங்கள், அது போதும். மரியாதை கேட்டு வாங்கப்படுவதில்லை, உருவாக்கப்படுவது. இது மோட்டிவேஷன் இல்லை, இது எச்சரிக்கை. மரியாதை இல்லாமல் வாழ பழகிக்காதீர்கள். இப்போதே ஆரம்பியுங்கள். வெற்றி நிச்சயம்.